ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ புரூனை நாட்டில மணி என்ன ஆக போகுதுன்னா, நைட்டு 9 மணி ஆக போகுது. இந்த வீடியோவுக்கு வாய்ஸ் கொடுக்கும்போது கரெக்ட்டா மணி என்னன்னா 8:55. தூங்கலான்னு பார்த்தேன். சரி ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டு தூங்கலான்னு தான் இந்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணுறேன். இது இன்னைக்கு எடுத்த மினி விலாக் தான். ஆதவ் வந்து ஜூஸ் கேட்டான். வீட்ல இந்த கஸ்தூரி லெமன்னு சொல்லுவாங்கல்ல, அது இருந்தது. லெமன் ஜூஸை விட இந்த லெமனில் ஜூஸ் போட்டால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் வந்து இந்த குலே மலைக்கான்னு சொல்லிட்டு ஒரு கருப்பட்டி இங்கே கிடைக்கும் புரூனை நாட்டில. அதை தான் வந்து ஜூஸில் வந்து இனிப்புக்காக துருவி சேர்த்தேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. நார்மலாக லெமன் ஜூஸ்க்கு வந்து நம்ம சீனி தானே சேர்ப்போம். அதுக்கு பதிலாக கருப்பட்டியோ வெல்லமோ ஆட் பண்ணி குடிச்சு பாருங்களேன். டேஸ்ட்டு சீனி சேர்க்குறத விட சூப்பராக இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் கருவேப்பிலை சட்னியும் தான் பண்ணியிருந்தேன். இட்லி மாவு வந்து இந்த குதிரைவாலி அரிசி இருக்குல்ல, அதில் தான் அரைச்சி வச்சுருந்தேன். சூப்பராக வந்து இட்லி வந்தது. கருவேப்பிலை சட்னி எப்படி பண்ணுறதுன்னா, நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை அந்த மாதிரி உருவி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பில் வந்து பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, வெங்காயம், பூண்டு போட்டு வதக்கிடணும். காரத்துக்கு பச்சை மிளகா, கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கணும். தக்காளி வேணும்னா சேர்க்கலாம், வேணான்னா விட்டுறலாம். நான் தக்காளி சேர்க்காம தான் வந்து பண்ணேன். வெங்காயத்தெல்லாம் நல்லா வதக்கிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். மூடியெல்லாம் போட வேண்டாம், அப்படியே எண்ணெயிலேயே வதக்கி விட்டாலே போதும். ஃபைனலாக கொஞ்சம் தேங்காய் வந்து சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆற வச்சுட்டு அரைச்சோன்னா ஒரு சூப்பரான கருவேப்பிலை சட்னி வந்து ரெடி ஆயிரும். இதுக்கப்புறம் வீடியோ எடுக்க முடியல, ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள்.